माये माये विष्णु माये माया माया विष्णु माया. மாயன் மாயன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். விஷ்ணு மாயா காவல் தெய்வமா இல்ல ஏவல் தெய்வமா ஐயா? மாயன் மயம் அன்பர்களே, மாயன் மயனுடைய பொறுத்த வரைக்கும் விஷ்ணு மாயாவை பற்றி ஒரு இறுதி நிலைக்கு வருகிறது. இதுதான் இறுதியானா இல்லை. காலம் கடந்தாலும் மனிதனை பொறுத்த வரைக்கும் சந்தேகம் என்பது முளைவிட்டு கொண்டுதான் இருக்கும். தியானத்தில் உட்காரும் போதுக்குதான் தெரியும் என்னன்னு. வாழ்க்கை என்னால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. அப்படி இருக்கும் பொழுது இறை வழிபாடு, அதாவது கண்ணுக்கு தெரிகின்ற விஷயமே நம்ம ஆயிரம் சந்தேகம். கண்ணுக்கு தெரிகிற ஒரு சக்தி, கண்ணுக்கு புலனாகாத ஒரு சக்தி. இறைவனை அடைந்தாயா என்று கேட்டால் அடைந்தேன் சொல்பவர்கள் எல்லாம் விரல் விட்டு எண்ணிவிடலாம். என்னுடைய அனுபவத்துல விஷ்ணுமாயனை பார்த்தாயா? என்னுடைய அனுபவம் தான் காரணம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் இழக்கக்கூடாதோ அத்தனையும் இழந்து கலங்கி நின்ற நேரத்துல கை தொடுத்து என்னை காப்பாற்றி கரை சேர்த்தவன் இன்று உயர்ந்த உன்னதமான இடத்தில் நாராயணனை நோக்கி நகர்த்தியவன் விஷ்ணுமாயா. அந்த வகையில் பார்க்கும்போது ஏவல் தெய்வமா காவல் தெய்வமா என்பதை பொறுத்தவரை அதனுடைய நம்முடைய கர்மா தாங்க. விஷ்ணுமாயை பொறுத்த வரைக்கும் காவல் தெய்வம் என்று சொல்வதை விட ஏவல் தெய்வம் என்று சொல்வதில் காக்கும் தெய்வம் என்றே சொல்வேன். நமக்கு இவன் மாதிரி ஒரு காவல் தெய்வம் எதுவுமே கிடையாது. இவன் மட்டும் ஒருவன் தான் இருக்கின்றான் என்று நினைக்கின்றீர்கள. விரல் அசைவுல 390 சாத்தன்மார்களும் ஓடி வருவார்கள். பூக்குட்டியாகட்டும், பறக்குட்டியாகட்டும், இல்ல எத்தனையோ 391 சாத்தன்மார்களை பற்றி நான் தனியாக பேசியிருக்கிறேன். அப்படிப்பட்ட 390 அஸ்திரங்களுக்கு சொந்தக்காரன் பிருங்காசுரன் அஸ்திரம் எய்துகின்றான். அவன் எய்துகின்ற ஒவ்வொரு அஸ்திரமே விஷ்ணுமாயனுடைய விரலில் பற்றில் ரத்த துளியாக பூமியில் விழுந்து ஒவ்வொரு துளியுமே ஒரு சாத்தனாக வருகின்றது. அந்த அத்தனை 391 அஸ்திரங்களை விழுங்கி உயிர் விடுகின்றது. அதெல்லாம் வாழ்க்கையில என்னுடைய விஷ்ணுமாயாவை பொறுத்த வரைக்கும் கண்ணி இமை போல் காக்கக்கூடியவன். பெற்ற தாய் பசிக்க உணவளிக்க மறுத்தாலும், தந்தை துணை இருக்க மறுத்தாலும், குரு மந்திரம் சொல்ல மறுத்தாலும் விஷ்ணுமாயா மூவராக வருவான். இவன் காவல் தெய்வம் மட்டுமல்ல ஏவல். நான் எப்பவுமே ஏன் ஏவல் தெய்வம்னு சொல்றோங்கிறத விட அதெல்லாம் துர் ஆத்மாக்கள் தான் ஏவுறதுல ஒரு பிறரை அழிப்பதற்கு. விஷ்ணுமாயனை பொறுத்த வரைக்கும் யாரையும் அழிப்பதற்கோ ஏவுவதற்கோ முடியாது. விஷ்ணுமாயனை பத்தி நான் ஏவல் செய்கின்றேன்னு யாராவது சொன்னாலும் உங்களை ஏமாற்றுகிறார்கள் என்றுதான் அர்த்தம். விஷ்ணுமாயனை பொறுத்த வரைக்கும் ஒரு காவல் தெய்வம் தாங்க. அது மட்டும் கிடையாது. சொல்வார்கள் உனக்கு விஷ்ணுமாயனை ஏவிட்டாங்க, குட்டிச்சாத்தானை ஏவிட்டாங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. வேற ஏதாவது பெயர் இருக்கலாம். என்னுடைய விஷ்ணுமாயனை பொறுத்தவரை குட்டி கண்ணன் என்கின்றார் அல்லவா, கிருஷ்ண குட்டி என்கின்றார் அல்லவா. அந்த வகையில ஏவலை விட காவலுக்கு தான் என்னுடைய விஷ்ணுமாயா ஒரு அற்புதமான ஒரு பொருத்தமான பெயர். இவன் ஏவலையும் அழிக்கின்ற சக்தி இந்த காவல் தேவதைக்கு உண்டு. காவல்னா எப்படி இருக்கணும்னா, நாம நினைக்க மறந்தாலும் நம்ம முன்னால நிக்கணுங்க. பசின்னு சொல்வதற்கு முன்னால பசியே இல்லாம செய்யணும். அடிபட்ட வீண் வருகின்ற தெய்வம் அல்ல. அடிப்பதற்கு எதிரி கை ஓங்குவதற்கு முன்பே அதை தடுத்து விடுவான் விஷ்ணுமாயா. என்னுடைய வாழ்க்கையில, அரசியல், ஆன்மீகத்துல, பொது வாழ்க்கையில நண்பன் பகைவன் அவரை எல்லாம் பார்த்திருக்கின்றேன். என் முன் குருவே என்று அந்த பக்கம் போயிட்டு எல்லாம் பேசினவங்க எல்லாம் பார்த்திருக்கேன். நீ இருந்து விடுவாயா பார்ப்பது என்றெல்லாம் பார்த்து எத்தனையோ சந்தித்து விட்டேன். அப்பெல்லாம் நான் மௌனமாக நின்றேன். காரணம், எனக்கு என் விஷ்ணுமாயா இருக்கின்றார் நம்பிக்கை. எனக்கு எதை பத்தியுமே கவலை கிடையாது, யாரை பற்றியும் கவலை இல்லை. நான் நானாக இருக்கின்றேன், தர்ம வழியில் இருக்கின்றேன். அந்த வகையில் பார்க்கும்போது விஷ்ணுமாயா எந்த எதிர்பார்ப்புகளும் வராதிங்க. எதிர்பார்ப்பு முடிஞ்சது அப்புறம் அப்படிலாம் கிடையாதுங்க. ஏனி போன்ற வாழ்வல்ல என்னுடைய விஷ்ணுமாயா. அற்புதம். ஒரு காவல் தேவதை, கண்கண்ட தெய்வம். அவனுடைய வழிபாடு இந்த யுகத்துல மட்டும் இல்ல. பாருங்களேன், ஒரு தாந்திரிக வழியில இருந்த என்னை ஒரு நாராயணனுடைய பக்தனாக மாற்றினான் என்றால், ஒரு உயர்ந்த இடத்தை நோக்கி நகர்த்தினான் என்றால், இதை விட வேற என்னங்க வேணும்? உறவு உதறிய பொழுது உறவாக இருந்தவன், காவலாக இருந்து என்னை காத்து நின்றவன். அப்படிப்பட்ட விஷ்ணுமாயா எத்தனை மந்திரங்கள், எத்தனை மந்திரங்கள். என் குரு ஒன்னு சொல்லிக்கிறாங்க, எனக்கு விஷ்ணுமாயாவை போதித்தவர் இன்று இல்லை, சூழ்நிலையின் காரணமாக மறைந்து விட்டார். ஆனால் அவர் கொடுத்த அந்த பீஜம் சொல்வார்கள், விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்குவதில்லை என்பது போல என் விஷ்ணுமாயா ஒரு காவல் தேவதை, காவல் தெய்வம், கண்கண்ட தெய்வம். வணங்குவதற்கு, நம்பிக்கையோடு நகர்வதற்கு